கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரஃபா அப்படின்ற பகுதியில் உலகையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோசியல் மீடியா, நியூஸ் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் அதை பற்றின பேச்சுக்களும் வீடியோக்களும் தான் எங்கும் பரவி கிடக்கு. அந்த குழந்தைகளோட கதறலையும் தங்கள் குடும்பங்கள் இழந்தவங்களோட கதறலையும் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்மளையே உரைய வைக்குது. எதுக்காக இதெல்லாம் நடக்குது? ஏன் இந்த போர்? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்னதான் பிரச்சனை? அதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்கள் டஸ்ட்பின் பீடியா. இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை பல வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னதான் இந்த பிரச்சனை? இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பல வருடங்களாக சண்டை போடுறதுக்கு என்னதான் காரணம்? இவங்களோட அந்த சண்டைக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலோட நிலப்பரப்பு யாருக்கு சொந்தம், அதுலேயும் முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான். அந்த ஜெருசலேமில் அப்படி என்னதான் இருக்குது? அந்த ஜெருசலேம் அப்படின்ற நகரம் யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் ஒரு புனிதமான இடமா பார்க்கப்படுது. ஜெருசலேம் ஏன் பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு முக்கியமான இடமா இருக்குது? இன்னைக்கு அங்கே அப்படி என்ன இருக்குது? இன்னைக்கு முஸ்லீம்கள் புனிதமாக கருதக்கூடிய உலகிலேயே மிக முக்கியமான மசூதிகளில் ஒன்றான அலக்ஸா மாஸ்க் தான் இப்போ அங்கே இருக்குது. இந்த அலக்ஸா மாஸ்கானது கிபி 685 715 வருட காலகட்டத்துக்கு இடையில் கட்டப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னாடி அங்கே 2 தேவாலயங்கள் இருந்திருக்கு. அதாவது யூதர்களுடைய வழிபாட்டு தலம் இருந்திருக்கு. முதலாவது வழிபாட்டு தலம் கிமு 957 வருட காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ரெண்டாவது வழிபாட்டு தலம் கிமு 538 முதல் 520 காலகட்டத்துக்கு இடையில் கட்டப்பட்டது. ஆனால் அப்புறம் எப்படி அங்கே மசூதி வந்துச்சுன்னு பார்த்தா, பின் நாட்களில் இந்த 2 ஆலயங்களுமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக இடிக்கப்படுது. அதற்கப்புறம் தான் இங்கே மசூதி கட்டப்படுது. சரி, யார் இந்த யூதர்கள்? இஸ்ரவேல் அப்படின்ற பேர் எங்கேருந்து உருவாகுது? இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிமுவில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். யூதர்களோட வரலாறு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, ஆபிரகாம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையோட பேர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒரு பையனோட பேர் யாக்கோப்பு, இன்னொரு பையனோட பேர் ஏசா. இந்த யாக்கோப்புன்ற பையனோட பேர் ஆங்கிலத்தில் ஜேக்கப்னு சொல்லுவாங்க. இந்த யாக்கோப்போட பேர் தான் பின் நாட்களில் இஸ்ரவேல் அப்படின்னு மாறுது. இந்த பேர் தான் இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணம். அப்புறம் இந்த யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையோட பேர் தான் யூதா. இந்த யூதா அப்படின்ற பிள்ளையிலிருந்து உருவாகக்கூடிய சந்ததிகள் தான் யூதர்கள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள். இப்படி தான் இந்த இஸ்ரவேலுங்கிற நாடும் யூதர்கள் அப்படின்ற ஒரு இனமும் உருவாகுது. அப்படி பார்க்க போனால் ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு கிடையாது. அப்போது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே பல இன மக்கள் குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. அதில் யூதர்களும் ஒரு குழுவாக வாழ்ந்திருக்காங்க. பின் நாட்களில் யூதர்கள் எகிப்தில் ஒரு 430 வருஷம் அடிமைகளாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து விடுதலையாகி வராங்க. அதுக்கு பின்னர் பாபிலோனில் ஒரு 70 வருஷம் அடிமைகளாக போகிறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் உருவாகுது. அதில் யூதர்கள் திரும்ப இஸ்ரேலுக்கு வராங்க. ஆனாலும் இந்த மேதிய பெர்சியர்களுக்கு கீழே யூதர்கள் அடிமைகளாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பல சாம்ராஜ்யங்கள் உருவாகுது. தொடர்ந்து மாறி மாறி சாம்ராஜ்யங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் உருவாகுது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தில், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் கிபி 70களில் யூதர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்படுறாங்க. யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு இல்லாத அளவுக்கு அகதிகளாக உலகம் முழுக்க பரவி ஜெர்மன் போன்ற பல நாடுகளில் அகதிகளாக குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல், ரோமர், பைசாண்டியர்னு பல ராஜ்யங்களுக்கு கீழே மாறி மாறி வருது. இவங்க எல்லாத்துக்கு அப்புறமா கடைசியாக தான் துருக்கியர்கள் வசம் இஸ்ரேல் போகுது. அதில் தான் ஓட்டமான் துருக்கியர் அப்படின்ற மன்னர் வராரு. கிட்டத்தட்ட இந்த ஓட்டமான் துருக்கியர் தான் அன்னையிலிருந்து 1917 வரைக்குமே இஸ்ரேலை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் 1ஆம் உலகப் போரும் நடக்குது. 1ஆம் உலகப் போர் டைமில் இங்கிலாந்தானது ஓட்டமான் துருக்கிய அரசை வீழ்த்தி இஸ்ரேலை தன்னோட கட்டுப்பாட்டுகளை எடுத்துக்குது. அந்த டைமில் உலகப் போரும் அதோட முடிவுக்கு வருது. ஆனால் இங்கிலாந்தானது உலகப் போரில் தோக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு யூத விஞ்ஞானியான ஜேம்ஸ் வைஸ்மேன் அப்படின்ற ஒருத்தர் தான் உதவி பண்ணியிருக்கிறாரு. அவர் உதவி பண்ண நன்றிக்காக இங்கிலாந்து அரசு போரை ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ஜேம்ஸ் வைஸ்மேன், எங்கள் மக்கள் எல்லாருமே நாடுகளே இல்லாமல் அகதிகளாக உலகம் முழுக்க சிதறி போயிருக்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும், நாங்கள் திரும்ப இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படின்றத கோரிக்கையாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. இங்கிலாந்து அரசும் இதை ஏற்றுக்குச்சு.
அதன் பிறகு யூதர்கள் இஸ்ரேலில் குடியேறுவதற்கான ஆதரவை தெரிவித்து அப்போது இங்கிலாந்தோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஆர்த்தர் ஜேம்ஸ் பால்ஃபேர் அப்படின்றவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இதுதான் பால்ஃபேர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரிக்கப்படுது. ஜெருசலேம் சர்வதேச தலைநகரமாக மாற்றப்படுது. இதை யூதர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அரபியர்கள் இதை ஏற்றுக்கலை. அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. இந்த விஷயத்தை அமல்படுத்தவும் கிடையாது. அந்த சமயத்தில் உலகம் முழுக்க சிறி போயிருந்த யூதர்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு குடியேறினாங்களான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் யூதர்கள் மட்டும்தான் இஸ்ரேலில் குடியேறினாங்க. யூதர்கள் சிறுபான்மையாகவும் பாலஸ்தீனியர்கள் பெரும்பான்மையாகவும் இஸ்ரேலில் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது வேர்ல்டு வார் தொடங்குது. 1942-43 காலகட்டத்தில் ஹிட்லர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்கிறாரு. அது ஹாலோகாஸ்ட் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் உலகம் முழுக்க சிறி போயிருந்த யூதர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு நகர ஆரம்பித்தாங்க. யூதர்கள் உள்ள வர வர பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சது. இவங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இங்கிலாந்து இஸ்ரேலை விட்டு வெளியேறிடுச்சு. இங்கிலாந்து இஸ்ரேலை விட்டு வெளியேறின அப்புறம் மே 14, 1948 அன்னைக்கு இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது. இங்கே தான் முதல் போர் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்த எகிப்து, ஈராக், ஜோர்டான், லெபனான், சிரியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்ய வராங்க. அந்த போர் சமயத்தில் பாலஸ்தீன மக்கள் எல்லாம் போரில் கலந்துக்காமல் நாட்டை விட்டு வெளியேறாங்க. சில பேர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாங்க. 1948 தொடங்கின அந்த போர் 1949 முடிவுக்கு வருது. போரோட முடிவில் என்னாச்சுன்னா, யுத்தத்துக்கு வந்த எல்லா நாடுகளையுமே இஸ்ரேல் வெற்றி பெற்று தன்னுடைய எல்லைகளை இன்னும் பெருசாக்கிருச்சு. இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. போர் சமயத்தில் நாட்டை விட்டு வெளியே போன பாலஸ்தீனியர்கள் யாரையுமே இஸ்ரேல் திரும்ப நாட்டுக்குள்ளே விடலை. இவங்க எல்லாம் பாலஸ்தீனிய அகதிகளாக ஆக்கப்படுறாங்க. இந்த போரில் ஜோர்டான் மேற்கு கரையை பிடித்து கொண்டது, எகிப்து காசாவை பிடித்து கொண்டது. எருசலேமின் மேற்கில் இஸ்ரேலிய படைகளும் கிழக்கில் ஜோர்டானிய படைகளும் என பிரிக்கப்பட்டது. போர் முடிவுக்கு வந்தாலும் அங்கு அமைதி ஏற்படவே இல்லை. தொடர்ந்து சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 1967 மீண்டும் இஸ்ரேலில் ஒரு போர் ஆரம்பிச்சிச்சு. இந்த போரில் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமையும் மேற்கு கரையையும் சிறிய கோலன் ஹைட்ஸின் பெரும்பகுதியையும் காசா மற்றும் எகிப்திய சீனாய் தீபகற்பத்தையும் பிடித்து கொண்டது. இந்த சமயங்களில் தான் பெரும்பாலான பாலஸ்தீன அகதிகள் காசா மற்றும் மேற்கு கரையிலும் சிலர் ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனானிலும் போய் தஞ்சம் புகுந்தனர். அதற்கு பிறகு காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் தான் வைத்திருந்தது. இன்றளவும் ஐநா மேற்கு கரையை ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக தான் கூறுகிறது. இஸ்ரேல் ஜெருசலேம் முழுவதையும் தன்னுடைய தலைநகரமாக சொல்கிறது. இதை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் அங்கீகரிக்கிறது. பாலஸ்தீனம் கிழக்கு ஜெருசலேத்தை தன்னுடைய தலைநகரமாக கூறுகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் இஸ்ரேல் அங்கு மக்களை குடியேற்றி இருக்கிறது. இதை பாலஸ்தீனம் கடுமையாக எதிர்க்கிறது. கிழக்கு ஜெருசலேம், காசா மற்றும் மேற்கு கரையில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் நடக்கும். இதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தீவிரமடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர். யார் இந்த ஹமாஸ்? 1948 இஸ்ரேலில் யூதர்கள் குடியேறினதிலிருந்து யூதர்களுக்கு எதிராக பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு உதாரணமாக PLO அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவானுச்சு. அதோட தலைவராக யாசர் அரஃபாத் அப்படின்றவர் இருக்கார். அதை தொடர்ந்து ஃபாட்டா, பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்புகள் உருவாகுது. இப்படி இந்த குழுக்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறாங்க. இதே மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். இதோட தலைவராக முகமது அப்பாஸ் அப்படின்றவர் இருக்கார். இந்த ஹமாஸ் அமைப்பு 1987 ஆண்டு உருவாக்கப்படுது. இந்த ஹமாஸ் அமைப்பானது ஒரு தீவிரவாத அமைப்பாக பலராலும் பார்க்கப்படுது. ஹமாஸ் உருவான பிறகு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பல முறைகள் சண்டைகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை இது ஒரு மிகப்பெரிய போராக மாறி இருக்கு. கடந்த அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு ஹமாஸ் அமைப்பானது காசா எல்லையை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளே வருது. அங்கே மிகப்பெரிய தாக்குதலை நடத்துது. அதில் பல இஸ்ரேலர்கள் கொல்லப்படுறாங்க. அதை தொடர்ந்து இஸ்ரேல் இதை ஒரு போராக அறிவித்து மிக பயங்கரமான அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி காசாவை திரும்ப தாக்குது. இஸ்ரேலை விட காசா மிகப்பெரிய சேதத்தையும் இழப்பையும் சந்திக்குது. இந்த போரானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தற்போது ரஃபா வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து நின்றுருக்கு. இந்த போரினால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா சாதாரண மக்களும் குழந்தைகளும் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு வரைக்குமே சமாதானம் ஒப்பந்தம் அப்படின்ற ஒன்று ஏற்படவே இல்லை. கடைசியாக அமெரிக்க பிரதமராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் 2020 இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அமைதி திட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்பாடு செய்கிறாரு.
இந்த திட்டத்தை இஸ்ரேலோட அதிபராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நாத்தனியாகு ஆதரிச்சார். ஆனால் பாலஸ்தீனியர்கள் இது ஒருதலை பட்சமாக இருக்குன்னு சொல்லி அந்த திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. தற்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலானது ரஃபா மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் ஒரு புதிய திட்டத்தை வழங்கியுள்ளதாகவும் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக முழுசாக 6 மாதங்களுக்கு போர் நிறுத்தப்படும் அப்படின்னும், காசாவில் மக்கள் இருக்கிற இடத்துல இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற்றப்படும் அப்படின்னும், மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாலத்தீன கைதிகளை விடுவிப்பதாகவும் அதற்கு பதிலாக ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காசாவில் ஒரு புனரமைப்பு திட்டத்தை உருவாக்கும் அப்படின்னும் கூறியிருக்கிறாங்க. இஸ்ரேலியர்களே பலரும் இதை எதிர்ப்பாங்க அப்படின்னும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இதுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் தலைமையிட்ட ஜோ பைடன் சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஜோ பைடனோட இந்த முன்னெடுப்பை ஐநாவின் பொதுச் செயலாளர் வரவேற்றிருக்கிறாரு. இஸ்ரேலின் முன்மொழிவை பாலத்தீனத்தின் மற்றொரு அதிகாரி பார்த்துவிட்டு இதில் எந்த உத்தரவாதமும் அப்படி இல்லை என்று கூறியிருக்கிறாரு. பல வருடங்களாக தொடரும் இந்த போர் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது உங்கள் டஸ்ட்பின் பீடியா.